வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ சண்டே பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சண்டே பிளாக் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடான முக்கியமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஓடட்டும், நீங்கள் அப்படியே நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்கெலாம் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேமிக்கணும், லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே அந்த பிளானை நீங்கள் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சேமிக்கக்கூடாதுன்னே இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுங்க. உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் முடிவெடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். தயவுசெய்து 3வது மனுஷங்கிட்டேயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்கிட்டேயோ போனால் இவங்களுக்கு ஏற்படுற நிலமை மாதிரி தான் நமக்கும் ஏற்படும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சண்டே மார்னிங் நான் காலைல எந்திரிச்சதுலேருந்து மதியம் லஞ்ச் வரைக்கும் விலாக் வரும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்கிறேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் அவங்களோட பொண்ணுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த லாஸ்ட்டு ஜூன் வச்சுக்கோங்களேன். அப்போ லாஸ்ட்டு ஜூன் இல்லை, லாஸ்ட் இயர் 2024 ஜூனில் அந்த பொண்ணுக்கு 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஸ்கூலில் இடம் இருந்தால் சொல்லுங்கள், வேக்கண்ட் இருந்தால் என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவையும் அங்கேயே சேர்த்துட்டு ஒய்ஃப் வேலைக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே நான் சரின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பார்ட் டைம் டீச்சிங்கில். அந்த ஸ்கூலில் சேலரி ஒழுங்காக கொடுத்துருவாங்க. நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் வேக்கண்ட் ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் போயிட்டு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு. அவங்களுக்கும் ஒரே ஹாப்பி. ஸோ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க பசங்களையும் அந்த ஒரு குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல்லையும் அந்த பாப்பாவை அங்கேயே சேர்த்துட்டு அவங்களுக்கும் அங்கேயே ஜாப் ஏற்படுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க 15,000 சேலரி சொல்லியிருந்தாங்க. 15,000 சேலரி ப்ளஸ் அந்த பாப்பாவுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ. புக் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு எதுவுமே அவங்க கட்ட வேணாம். அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் அந்த பாப்பாவுக்கு அவங்க ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 15,000 சேலரி. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவங்களுக்கு இடையில ஒரு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இந்த குழந்த வளர்கிறதுலே ஒரு 4 வருஷம் கேப் விழுந்துருச்சு. ஸோ உடனே வேலை கிடைக்கும். அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஹாப்பி. அவங்க அந்த பையன் ஒரு 25 கிட்ட வாங்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 15 வந்துச்சுன்னா ஒரு 40,000 வச்சு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாப்பாவையும் ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் கிடைக்குது இல்லையா, மெட்ரிக் ஸ்கூல் தான் அது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் ப்ளஸ் அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட சிஸ்டர்ஸ்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம் போகலாம் அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு 1 வீக் அப்புறம் சொன்னாங்க, இல்லை நான் ஜாப் சேரல, பாப்பாவுக்கு மட்டும் கூட நாங்கள் ஃபீஸ் கட்டி நாங்கள் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த மாதிரி என்னன்னே தெரியல அப்படின்னா, நான் சரி விசாரிங்க என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ கடைசியில் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். அவங்க சிஸ்டர்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் அந்த மாதிரி போகிறேன்னு சொன்னோன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாப்பாவை இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறா, நீயும் இப்போ வேலைக்கு போன அப்படின்னா இப்போ கண்டிப்பாக உன்னால் கிளம்ப முடியாது, பாப்பாவை சரியாக கவனிக்க முடியாது, பாப்பா ஹெல்த் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஏதேதோ சொல்லி இப்போதைக்கு நீ வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை குழப்பி விட்ருக்காங்க. அதை கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் குழப்பிட்டு போகல. இந்த லாஸ்ட் 1 இயராக போகல. பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலைக்கு போனால் தான் அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு சலுகை கிடைக்கும். இல்லைங்கிறப்ப ஃபீஸ் கட்டணும். ஆல்ரெடி அந்த பையன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 25,000 அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அவங்களுக்கு நிறைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடையில இந்த மாத செலவுக்கெல்லாம் மற்றவங்ககிட்ட கையேந்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்துருச்சு. நானும் அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பெருசாக நான் அதை பற்றி கேட்டுக்கல. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ராங்காக கைட் பண்ண யாருமே இவங்க கஷ்டத்துக்கு ஒரு 100 ரூபா கூட பணம் கொடுக்கல, ஹெல்ப் பண்ணல. ஆனால் அந்த பொண்ணை வேலைக்கு போக விடாமல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு தான் அந்த குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேயே அவங்க கேர் பண்ணிக்கலாம்.
பாப்பாவுக்கு எஜுகேஷனுக்கும் ஃப்ரீ, ஸ்கூல் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. சில ஸ்கூல்லலாம் 50% அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலில் வந்து இவங்க நல்லா இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் அது அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு சேலரி 15,000 தானே, பாப்பாவுக்கு நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்போ பாப்பாவை அங்கேயே அவங்க அழகாக கேர் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ஸ்கூலுமே நல்லா அந்த டீச்சர்ஸ் வந்து சூப்பராக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி ஐயோ நான் இந்த சான்ஸை நான் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க. இந்த லாஸ்ட் 1 இயரில் பாப்பா ஸ்கூலுக்கு சேர்ந்த உடனே ஃபீஸு, மாதம் மாதம் பணம் எடுத்து வைக்கணும், மற்ற செலவுகள், யூனிஃபார்மு, ஸ்நாக்ஸு நிறையா இருக்கும் இல்லையா. பாப்பா கொண்டு போய் விடக்கூடிய பெட்ரோல் செலவு, ஆட்டோ, ஹஸ்பண்ட் போனால் அதுக்கு தனியாக பெட்ரோல் செலவு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கவும் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஹா இந்த மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இது மாதிரி யாருமே நீங்கள் ஒன்றும் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அது யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா நம்ம முன்னேறதை தயவு செய்து யாருமே விரும்ப மாட்டாங்க. வெளியில் நல்லது போல் சில விஷயத்த சொல்லி நம்மளோட முன்னேற்றத்தை தடுப்பாங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் முடிவெடுங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிவெடுங்க. வேறு யாருக்கிட்டேயுமே இதை டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளை தப்பான வழிக்கு தான் கைட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்கல்ல, இந்த பொண்ணோட சிஸ்டர்ஸு, இந்த பொண்ணோட ரிலேட்டிவ், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் 2-3 பேருக்கு கை குழந்தை இருக்குது. அந்த பொண்ணை இதில் விட்டுட்டு போகிறாங்க, அந்த பேர் என்ன, ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. அதை நான் சொன்னேன், அந்த மாதிரி அவங்க போகிறாங்களா, இப்போ அவங்க வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க. நம்ம தான் ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு போகிறது தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவலைப்படணும், ஐயோ பாப்பா என்ன பண்ணுது எது பண்ணுதோன்னு. ஆனால் அதே ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, அதுவும் ப்ளே ஸ்கூலில் போட வேண்டிய வயசு இல்லை, ப்ரீகேஜி படிக்க வேண்டிய வயசில் தான், ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய வயசில் தான் கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ண எல்லோரும் பார்த்திங்கன்னா 1.5 வயசு குழந்தைய ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. அதே ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளவு கேட்டால் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஒரு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ தப்புன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரீசெண்டாக அதே வேலையில் திரும்பி ஜாயின் பண்ணி இப்போ ஹாப்பியாக ஒரு 2 months போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க. 2 months சேலரி வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்போதுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வருமானம் வர மாதிரியான சூழ்நிலைகள் வருது, சேமிப்பு செய்கிறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம லைஃப்பை கெடுத்து விட்ருவாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்களும் அனுபவம் பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.